Hello viewers, welcome back to my channel NF Online Tutorial. இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க இந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எபிசோட் வைஸாக போடுறேன். இது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து என்னென்ன யூஸு, என்னென்ன டூல் வந்து என்ன யூஸ் ஆகுது, ஸோ உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபோட்டோஷாப் டூல்ஸு, என்ன டூல் வந்து என்ன ஒர்க் பண்ணுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபோட்டோஷாப் கற்றுக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்து நல்லா கற்றுக்கலாம். அது 100% உறுதி தரேன். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோவில் வந்து டூல்ஸோட நேம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சின்ன டிப்பு தரேன், அதுவும் வந்து கொஞ்சம் வந்து கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு ஃபோட்டோஷாப் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும். இது ஓவரால் ஃபோட்டோஷாப்போட வியூவு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் மேலே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பேர் வந்து டைட்டில் பாரு. இது வந்து மினிமைஸ் பட்டன் தான். இது வந்து கிளிக் பண்ணால் கீழே வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டார்ட் மெனு டாஸ்க் பார் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்டோர் ஆகும். அதை பக்கத்துலேயே வந்து ரீஸ்டோர் பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த ரீஸ்டோர் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து ஸ்க்ரீன் சின்னதாகவும் பெருசாகவும் ஆகும். இது வந்து க்ளோஸ் பட்டன், அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறது யூஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்து டூல் பாக்ஸ். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, எல்லா டூல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டூல் பார். இது சின்ன ஒரு டிப்பு தரேன் பாருங்கள். அது டூல் பாரோட பேர் தெரியணுன்னா ஜஸ்ட் அங்கே கசர் வச்சாலும் போதும், பேர் வந்து காட்டும். ஸோ இந்த விண்டோஸில் இருக்குது, இது எல்லாமே விண்டோஸ் தான். இந்த ரைட் சைடில் இருக்கிறது, அப்புறமா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது விண்டோ மாதிரி தெரியுதுங்க, சின்ன விண்டோ, அதெல்லாம் விண்டோஸ் தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரைட் மார்க் இருக்கும்போது முன்னாடி வரும். அது ரைட் மார்க் இல்லைன்னா அது ஹைட் ஆகும். அப்படி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு விண்டோஸ் தான். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒன்றா பாருங்கள், அது ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப கிளிக் பண்ணி பாருங்கள், திரும்ப வந்து ஒரு ப்ரிவ்யூ ஆகுது, ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப ஒரு ப்ரிவ்யூ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒருட்டி பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃபைல், இது வந்து மெனு பார்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஃபைலு, எடிட்டு, இமேஜு, லேயர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஃபைல் மெனு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம லைனாக சிங்கிளாக பார்க்கலாம். இந்த வீடியோஸில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன யூஸ்னு பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அங்கே பாருங்கள், நான் மவுஸ் பாயிண்டர் வச்சேனோட அந்த பேர் வருது பாருங்கள். ரெக்டாங்கிள் டூலு, அப்புறமா வந்து மூவிங் டூலு, க்ராப் டூலு, இங்கே பாருங்கள் லேஸோ டூலு, பாலிகான் லேஸோ, மேக்னெட்டிக் லேஸோ. ஒவ்வொரு டூலோட டிஃப்ரெண்ட் யூஸாக இருக்கும். அந்த யூஸ் பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இதோட பேர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த மவுஸ் கர்சர் மேலே வச்சாலே இந்த மாதிரி பேர் காட்டும் பாருங்கள். இந்த மாதிரி பேர் காட்டும் பாருங்கள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், எல்லா இதில் காட்டும் உங்களுக்கு, எல்லா டூலில் காட்டும். டூல் நேம்ஸ் பாருங்கள், காமிக்குதா? ரைட். அடுத்தது இந்த ஃபைல் மெனுவில் வந்து நியூ, ஒரு ஃபைல் வந்து நியூ ஓப்பன் பண்ணோன்னா அது நியூ, ஓப்பன், சேவ் அஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஹைடாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகலை, எதுவும் ஓப்பன் பண்ணல, அதனால ஹைடாக இருக்குது. அதெல்லாம் எடிட்டு, அப்புறமா இமேஜு, லேயர்ஸு, செலக்டு, அப்புறமா வந்து ஃபில்டரில் நிறைய ஃபில்டர், வியூவு, அப்புறமா வந்து விண்டோஸ் மெனு. ரைட்டுங்களா? அப்புறமா ஹெல்ப் மெனு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஃபைல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் போயிட்டு நியூ, இங்கே நியூ ஆப்ஷன் இருக்குல்ல, நியூ கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சைஸ் வேணும் உங்களுக்கு, அதாவது 2x3 இல்லை 4x6 A4 எல்லா சைஸும் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு
இங்கே உங்களுக்கு தேவைப்படுற சைஸ் இங்கே இல்லைன்னா கஸ்டமில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பிளாங்காக இருக்குது ஷீட்டு. ஃபஸ்ட்டு டூல் நான் உங்களுக்கு எதை காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் இருக்குது பாருங்கள். பெயிண்ட் பக்கெட் நான் காட்ட போகிறேன். இப்போது ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, அது இப்போ நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம். அது கலர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், பெயிண்ட் அதை எடுத்துகிட்டு இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து எங்கே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கலர் டூல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அந்த கலர் வரும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். கிளிக் பண்ணால் கலர் மாறும், கிளிக் பண்ணால் கலர் மாறும். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மல்டிபிள் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங், விசிட்டிங் கார்ட்ஸு, இதில் டெக்ஸ்ட் கூட டைப் பண்ணலாம். ஓகே, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக புரியணும்னு சொல்லிட்டுக்காக இது காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. பெயிண்ட் பாக்ஸோட யூஸ் ஒரு சிங்கிள் யூஸ் பாருங்கள். இது வந்து ரெக்டாங்கிள் டூல், அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு இது நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட்னா அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். ஆக்சுவலி அதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் CTRL + X. கட்டுன்னா கண்ட்ரோல் + X. கட்டுக்கு வந்து கண்ட்ரோல் + X. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் X ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி கட் ஆகிடுது பாருங்கள். அப்புறமா இப்போ நான் அது பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் பேஸ்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ அது கண்ட்ரோல் V, பேஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் V. அதே கலரில் இருக்கிறதால உங்களுக்கு தெரில. இப்போது நான் மூவ் பண்ணுற பாருங்கள், அது ஒரு லேயர். இது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ஜஸ்ட் இது சாம்பிளாக காமிச்சு நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டூலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த டூல் ஓவரால் வந்து பார்த்துக்கோங்க, ஒன்று வந்து பார்த்து நேம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி கேட்டுன்னு பார்த்துட்டு நான் அடுத்தது உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, யாராவது சேனல்ஸ் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே இந்த டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் காட்டியிருக்கேன் இதில். எனக்கு தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு யூஸஸ் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.